அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக ஜனவரி 1ஆம் தேதி முதல் தாமாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜென்மராசியில் நிலை கொண்டிருந்த சுக்கிரன் ஜென்மராசியை விட்டு விலகி முற்றிலுமாக தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. அங்கு ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக பல அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே ஜனவரி 1ஆம் தேதி முதல் தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை சனி மற்றும் சுக்கிரனின் இணைவானது உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனிக்கு சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார். சுக்கிரனுக்கும் சனி நட்பு கிரகமாக இருக்கிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு வகையில் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியுடன் இணைந்திருப்பதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடை தாமதம் இல்லாமல் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய பெரிய அளவிலான தடைகள் தாமாகவே விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்குகிறது. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 2இல் அமர்ந்து ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானத்தில் செலுத்துகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான அஷ்டம தோஷங்கள் பாதிப்புகள் அனைத்தும் முற்றிலும் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு உண்டு. நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் முற்றிலும் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் சில சிறப்பான இனிமையான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் பொதுவாகவே ஒரு கிரகங்களுடன் இணையும் போது மற்றொரு பலனை நிறைவாக அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும் போது சூரியனுடன் இணைந்தால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் நிறைவாக தேடி வரும். குருவுடன் இணையும் போது மங்களகரமான பல நல்ல வாய்ப்புகள் குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக நிறைவாக அமையும். பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் முற்றிலும் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான பல இனிமையான சந்தர்ப்பங்கள் நிறைவாக கைகூடும். சந்திரனுடன் இணையும் போது பொருளாதார ரீதியான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பண வரவு கிடைக்கும். அதே சமயம் சனியுடன் இணையும் போது நிரந்தர தொழில் வாய்ப்பு, தொழில் ரீதியாக வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பம், மேலும் நிரந்தர வருமானத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றங்களையும் நிறைவான முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக தெளிவாகவும் துல்லியமாகவும் அள்ளி கூட பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன். எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக அற்புதமான நல்ல மாற்றம் மகர ராசிக்காரர்களுக்கு இனிதாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது பொதுவாகவே சுக்கிரன் சனி இணைவது என்பது அற்புதமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் 5இல் குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் சாதகமாக இருக்கிறார். 3இல் ராகு, 9இல் கேது என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நினைத்தபடி இந்த வருடத்தின் துவக்கத்தில் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனியும் சுக்கிரனும் இணைந்து பல நல்ல மாறுதல்களை பெற்று தருகின்றன. குரு வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் தடை தாமதம் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து தருவதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே ஆரோக்கியம் அபிவிருத்தியாகும், தடை தாமதங்கள் விலகும், குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் சிக்கல் இல்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை பெற்று தருகிறது. ஆரோக்கியம் அபிவிருத்தியாக கூடிய ஒரு தருணமாகவும் குடும்ப வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் கைகூடுங்க. கற்பனையாக இருந்த கவலை, எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் சாதகமாக அமையும். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய விடா முயற்சி மிக பெரிய அளவில் வெற்றியை கொடுக்குவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. மேலும் இந்த தருணத்தில் திருமணம்
திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகளில் உங்களுடைய சிறு முயற்சி கூட பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் முற்றிலும் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். தனஸ்தானத்தில் சுக்கிரன் சனியுடன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட சில எதிர்பார்ப்புகள் தாமாகவே உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களது கடின உழைப்பிற்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்குங்க. மிக பெரிய அளவில் இருந்து வந்த தடை தாமதம் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல பல காரியங்களை திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உருவாகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய முயற்சியில் பிரம்மாண்டமான வெற்றியை பெறுவதற்கான யோகம் உண்டு. சுமூகமான சூழல் தொழில்துறை வியாபார துறையிலும் மிக அற்புதமாக கிடைக்கும். தற்போது எடுக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான முயற்சிகள் நல்ல வெற்றியை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். மத்திய மாநில அரசின் சலுகைகளும் தடையில்லாமல் உங்களை தேடி வரும். கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் சாதகமாக வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் புதிய வெற்றிக்கே உரித்தான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுக்க போகின்றன. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கலைத்துறையில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் சிறப்பாக தாமாக உங்களை தேடி வரும். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மறையும். மாற்று கட்சியிலிருந்து உங்கள் கட்சியில் இணைவதற்கான யோகமும் உண்டு. மனதிற்கு பிடித்த பல்வேறு வகையான காரியங்களை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. துணிவுடன் பல பணிகளை செம்மையாக செய்து முடிக்கலாம். மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறதுங்க. மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகும். விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை திருப்திகரமாக செய்து முடிக்கலாம். அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்களை நுணுக்கமாக செய்யலாம். விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் விலகும். வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான முன்னேற்ற வாய்ப்புகளும் கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த வருடத்தின் துவக்கத்தில் தொடர்ந்து 9 வாரங்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் அனைத்தும் முற்றிலுமாக விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தாமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக மகர ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாக ஜென்மராசியை விட்டு விலகுவதால் உறுதிப்படுத்துகிறார்.